உங்க எல்லாருக்குமே நிறைய கேள்விகள், சந்தேகங்கள், அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம், உங்க பர்சனல் ஃபைனான்ஸை எப்படி வளர்க்கலான்ற ஒரு சிந்தனை, இது எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே வருது. பட் இது எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் ஈஸியா கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்கல. அந்த ஆன்சர்ஸை உங்களுக்கு ஈஸியா கொண்டு சேர்க்கறதுக்காக தான் ஆஸ்க் M2W எனிதிங்னு ஒரு ஹெல்ப்லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதற்கான ஃபார்ம் இந்த வீடியோனுடைய லிங்க்லயே இருக்கு. இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களால நேரடியாக உங்களுடைய கேள்விகளை எங்கள்கிட்ட கேட்க முடியும். உங்களுடைய பர்சனல் ஃபைனான்ஸ் சார்ந்த சந்தேகங்களை நீங்க தீர்த்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்ல, அடுத்தது என்ன செய்யலாம், யார்கிட்ட எப்படி ஆலோசனை வாங்கலாம், ஆலோசனை பெற்று எப்படி வளரலாம்ன்ற அந்த ஒரு தேடல்லையும் நீங்க ஈடுபட முடியும். இது எல்லாமே உங்க முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸ். இந்த சாய்ஸஸ் நீங்க சரியா செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு ஆஸ்க் M2W எனிதிங் ஹெல்ப்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுல ஜாயின் பண்ணணும். வாங்க இணைந்து பயணிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டு களம்ல நாம பேச போற தலைப்பு தங்கம் எப்ப வாங்கலாம், எப்படி வாங்கலாம். கடந்த சில மாதங்கள்ல தங்கம் வரலாறு காணாத உச்சத்தை தொட்ட போது நாம என்ன செஞ்சோம்? எல்லா ஊடகங்கள், நியூஸ் பேப்பர்ஸ், சோசியல் மீடியா எல்லா இடத்துலயும் தங்கம் விலை உயர்ந்ததை பத்தி பரபரப்பா பேசப்பட்டது. வாங்க முடியாதவங்க எல்லாம் நான் எப்படி வாங்க போறேன் அடுத்தது அப்படின்ற ஒரு பதட்டத்துல இருந்தோம். இந்த விலை இனிமே இறங்கவே இறங்காதுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட பலருக்கு தோன்றியது. நகை ஆபரண தொழில் எந்நேரமும் நல்ல நேரம் வாங்குவதற்கு அப்படின்ற ஒரு பிம்பத்தை தான் நமக்கு ஏற்படுத்திட்டு வந்தாங்க. ஆனால் முதலீடு என்பது இந்த எப்ப வாங்கலாம், எப்படி வாங்கலாம் அப்படின்ற ரெண்டு கேள்விகள் எப்படி நம்ம பதில் சொல்றோங்கிறத பொறுத்து இருக்கு. நம்ம முதலீடுல வெற்றி அடையணும்னா எப்ப வாங்கணும், எப்படி வாங்கணும்ன்ற ரெண்டு கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு தெளிவான பதில் கிடைக்க வேண்டும். இந்த சூழ்நிலை முதலீட்டுக்கு சாதகமாக இருக்கிறதா? சமீப கால உச்ச விலையை பார்க்கும்போது நிச்சயமாக இந்த சூழ்நிலை முதலீட்டுக்கு ஒரு வாய்ப்பு என்பதில் மாற்று கருத்தை இருக்க முடியாது. ஆனா விலை இறங்கும் போது நமக்கு தோன்றக்கூடிய இயல்பான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னும் இறங்குமா, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வாங்கலாமா, எதுக்கு அவசரப்படணும்? விலை இறங்கும் போது எதுக்கு அவசரப்படணும்னு தோணும், விலை ஏறும் போது அவசரப்படணும்னு தோணும். இந்த ரெண்டுமே நம்ம மாத்தி அமைச்சுக்கணும். விலை இறங்கும் போது கொஞ்சம் அவசரம் இருந்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் தேவை இருப்பவர்கள், திருமணம் வருகிறது, உடனடியான தேவைகள் இருப்பவர்கள் நிச்சயமாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. இன்னும் விலை இறங்குமா, நான் முதலீடு தானே செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த அணுகுமுறையை சற்றே மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். அவங்க அவசரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆனா அதே சமயத்துல ஒன்னும் பண்ணாம இருக்கக்கூடாது. இதுதான் தங்க முதலீடுல எப்ப வாங்கலாம், எப்படி வாங்கலாம் அப்படிங்கறதுல நீங்க மனசுல வச்சுக்க வேண்டியது. இன்னைக்கு விலை இறங்கி இருக்கு. ஏன் இறங்கி இருக்கு? இது தங்கத்தினுடைய டிமாண்ட் சப்ளை சம்பந்தப்பட்டதே இல்லை. இது சர்வதேச பங்குச்சந்தையில நடக்கக்கூடிய சில மாற்றங்கள். டாலர் மதிப்பில் பங்குச்சந்தை எப்படி பார்க்கப்படுகிறது என்ற அளவீடு, அடுத்தது அமெரிக்காவில் நடக்கக்கூடிய அந்த ஸ்டிமுலஸ் அது எப்படி ஆகும் அப்படின்றதுல சில குழப்பங்கள். இந்த ரெண்டு விஷயங்களும் சேர்ந்துதான் இப்பொழுது தங்கத்தின் விலையை குறைத்திருக்கிறது. ஒன்றை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும், நிச்சயமாக அமெரிக்கால அடுத்த 2 மாசத்துல இன்னும் ஸ்டிமுலஸ் தொடரும். ஆனா டாலர் மதிப்புல அமெரிக்க பங்குச்சந்தை எப்படி இருக்கும், மற்ற நாடுகளுடைய கரன்சிக்கு அகைன்ஸ்டா டாலருடைய மதிப்பு எப்படி மாறுங்கிறத இப்போ சொல்லவே முடியாது. அது வரும் காலத்துல தான் தெரியும். ஆனா அமெரிக்கா தன்னுடைய பொருளாதாரத்தை மீண்டும் தூக்கி நிறுத்துறதுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக டாலரின் மதிப்பை கூட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் கம்மியாத்தான் இருக்கு. அப்படித்தான் நான் இதை பாக்குறேன். அப்போ வரும் காலங்கள்ல தங்கம் மறுபடியும் ஃபேன்சிக்கு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் தெரிகின்றன. இன்னொரு விஷயத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும். தங்கம் என்றாலே உற்பத்தி அதிகமானாதானே உங்களுக்கு அதனுடைய விலை அதிகமாக குறைய முடியும். தங்கத்தின் உற்பத்தி அதிகமாவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. இதுதான் எல்லா தரவுகளும் சொல்கின்றன. மைனிங்ல வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் ரொம்ப குறைவு. அப்போ எப்பெல்லாம் டிமாண்ட் கூடுதோ அப்பெல்லாம் விலை கூடும். இப்போ டிமாண்ட் கொஞ்சம் குறையுது, அதனால உங்களுக்கு விலை குறைப்பு ஏற்படுகிறது. இது எல்லா விதமான பொருட்களையும் வரக்கூடிய விஷயம்தான். விலை ரொம்ப அதிகரிக்கும் போது அதுக்கப்புறம் அது ஒரு பாஸ் எடுத்துக்கும், ஒரு சின்ன கரெக்ஷன் வரும். அந்த கரெக்ஷனை முதலீடு செய்ய விரும்புவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சார், இன்னும் கரெக்ஷன் வந்தா என்ன,
அதையும் சேர்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதல் கரெக்ஷன்ல நீங்க வாங்க வேண்டியதுல ஒரு பகுதியை வாங்குங்க. மேலும் கரெக்ஷன் வரும்போது இன்னும் கொஞ்சம் வாங்குங்க. சோ உங்களுடைய பிஹேவியரை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு முதலீடுகளை தொடர வேண்டும். பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணாம வேடிக்கை பார்க்கறதுங்கிறது நல்ல முதலீட்டுக்கு உங்களை எடுத்து செல்லாது. சோ இது எப்போ எதுக்குன்றதுல நீங்க எடுக்க வேண்டிய முடிவுகள் படிப்படியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயமா வரும். SGB ஏற்கனவே வாங்கி இருக்கிறவங்க மறுபடியும் வாங்குவதற்கு இது ஒரு வாய்ப்பு என்பதே என்னுடைய கருத்து. நகை ஆபரண தங்கத்தை அவசரமாக வாங்க வேண்டியவர்கள், அடுத்த 6 மாதத்துல அவங்களுக்கு ஒரு நிகழ்வு இருக்கு, திருமணம் இருக்கு, நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க காலதாமதம் இல்லாமல் பணம் ரெடியா இருந்தா வாங்கிக்கலாம். மூணாவது, எனக்கு இப்ப தேவையில்லைங்க, ஆனா நான் ட்ரெடிஷ்னலா கோல்ட்ல சேவிங்ஸ் பண்றவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு விலை குறைப்பின் போதும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வாங்கிக் கொள்ள வேண்டும். சார் எனக்கு இருக்கிறதே 2000 ரூபாய், இதுல நான் போய் என்ன தங்க வாங்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அப்படி இருப்பவர்கள் தான் இந்த பைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்ட் பீஸ் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ல கோல்டு யூனிட்ஸ் இருக்கு. அதுல நீங்க இந்த குறைந்த விலையை பயன்படுத்தி கொண்டு ஒரு 2000 ரூபாய்க்கு இப்ப வாங்கி வச்சுக்கலாம். நாளைக்கு இந்த பணம் சேரும் போது எவ்வளவு தங்கம் நகையாக வாங்க தேவையோ அன்னைக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வித்துட்டு கூட நீங்க நகை ஆபரண தங்கத்தை வாங்கிக் கொள்ளலாம். நகை ஆபரண தங்கத்தையே முதலீடாக வாங்குபவர்கள் எப்பவுமே விலை குறைவா இருக்கும் போது வாங்கினீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு அதுல பெனிஃபிட் இருக்கு. விலையில மட்டும் இல்ல, மற்ற இதர செலவுகள் இருக்கு இல்லையா, அவங்க ஜுவல்லர்ஸ் உங்களுக்கு லெவி பண்ணக்கூடிய சார்ஜஸ் எல்லாமும் தங்கத்தின் விலையின் அடிப்படையில் தானே இருக்கு. அப்ப எப்பவுமே விலை குறைவா இருக்கும் போது வாங்குறதா உங்களுக்கு அட்வான்டேஜ். சோ உங்களுக்கு நகை ஆபரண தங்கத்தை தான் வாங்க வேண்டும் என்று இருந்தால் அதற்கும் விலை குறைந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் நல்ல காலகட்டம். இப்படி ஒரு தேவைக்கும் ஏத்த மாதிரி நீங்க உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். பணம் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியும் நீங்க அடாப்ட் பண்ணிக்கணும். தங்கம் என்பது ஒவ்வொரு முதலீட்டாளருடைய ஒட்டுமொத்த முதலீட்டிலும் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதை சரியான முறையில் அமைத்துக் கொண்டு வளர்த்து கொள்ள வேண்டியது ஒவ்வொருடைய பொறுப்பு. அதை வளர்த்து கொள்ளும் போது அதற்கான காஸ்ட், ஏன்னா வெறும் நகை ஆபரண தங்கமா வந்தா அந்த செய்கூலி சேதாரம்ங்கிறது ஒரு பெரிய காஸ்ட். அந்த காஸ்டையே நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா வச்சுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தங்கம் என்ற சொத்து வகையில் இருந்து நீங்கள் அடையக்கூடிய லாபம் அதிகரிக்கும். தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள். இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது உங்கள் களம். நன்றி.